அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணன் வளர்ப்புன்னா சும்மாவா அப்படின்னு சத்யராஜுடைய மகளை பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்காரு. இதுக்கு பின்னணியில் என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் சத்யராஜுக்கும் சீமானுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு பல இடங்களில் நம்மளால ரொம்ப வெளிப்படையாகவே பார்க்க முடியும். முக்கியமாக இந்த அமைதி படத்திற்கு பிறகு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் குறித்தும் சீமானுடைய அரசியல் ஆர்வம் குறித்தும் பல இடங்களில் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு. இப்போ இருக்கிறத விட இன்னும் இளமையில் சீமான் ரொம்பவே துடிப்பாக பேசுவார் அப்படின்னும் இந்த காவேரி விஷயத்திற்கு சீமான் பேசிய ஒரு விஷயமே பல இடங்களில் பேசப்பட்டு அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு தமிழ் மேலே பற்று இருக்கு அப்படின்றத காட்டும் வண்ணம் தான் சீமானுடைய பேச்சு இருந்துச்சு. சீமானுடைய தமிழுக்காகவே அவர் மேலே இருக்கக்கூடிய ரசிகர்கள்ல நானும் அவருக்கு ஒரு ரசிகனாக இருக்கேன் அப்படின்றதுல ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சத்யராஜ் பார்த்தீங்கன்னா பிற எந்த அரசியல்வாதி குறித்தும் இந்த அளவுக்கு பெருமையா பேசினதே இல்லை அப்படின்ற அளவுக்கு சீமானை குறித்து பேசியிருக்காரு. இதனாலேயே சத்யராஜுக்கும் சீமானுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா சீமானும் சத்யராஜ் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமானும் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் குறித்து பேசும்போது ரொம்பவே துணிச்சலான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா நடிகர் ரஜினிகாந்த் மேடையில் இருக்கும்போதே தமிழர்களுக்கு தான் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னும் வேற ஊர்ல இருந்து வந்தவங்களுக்குலாம் முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படின்னு சத்யராஜ் முன்பு பேசிய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ட்ரெண்டா தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது சத்யராஜுடைய மகள் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர போறேன் அப்படின்ற ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இது குறித்து சீமானிடம் கேள்விகள் கேட்கும்போது தங்கச்சி இன்னும் முழுமையான வீடியோ வெளியிடல, அதை வெளியிட்ட பிறகு நம்ம என்ன அப்படின்றத பேசலாம் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அதனை தொடர்ந்து பாஜக கட்சியிலிருந்து சத்யராஜுடைய மகளுக்கு பார்த்தீங்கன்னா அழைப்பு வந்ததாகவும் ஒரு முக்கியமான தொகுதியில் முக்கியமான ஒரு போஸ்டிங்ல உங்களை நாங்கள் நிற்க வைக்கிறோம் அப்படின்னு கேட்டதாகவும் அதற்கு நடிகர் சத்யராஜுடைய மகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமைப்பிற்கு சாதகமாக செயல்படுற அரசியல் கூட்டத்தில் நான் சேர மாட்டேன் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. அதற்கு பிறகு சத்யராஜ் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ எந்த கட்சியில் வேணாலும் சேரலாம், ஆனால் அந்த பாஜக கட்சியில் மட்டும் சேரவே கூடாது அப்படின்னு எங்கிட்ட திட்டவட்டமாக கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சத்யராஜோட மகள் பார்த்தீங்கன்னா பேட்டி அளிச்சிருந்தாங்க. இந்த பேட்டிக்கு அடுத்து சீமானிடம் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் நெறியாளர் கேட்கும்போது அண்ணன் சத்யராஜோட மகள்னா சும்மாவா அப்படின்னும் அண்ணன் சத்யராஜுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருந்துச்சோ அதே அளவுக்கு துணிச்சல் அவருடைய மகள்கிட்டையும் இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணன் சத்யராஜ் சொல்லிய மாதிரியே பாஜக கட்சி நம்ம இனத்துடைய துரோகி, அந்த கட்சியில் சேரவே கூடாது அப்படின்றதுல ஒவ்வொரு தமிழர்களும் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.